TNPL தமிழ். வணக்கம் நண்பர்களே, IFHRMS அடுத்த வீடியோ பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் சேலரி பில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ட்ரெஷரிக்கு எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 2 வீடியோ பிரித்து பண்ணியிருக்கேன். Part-1 வீடியோ தான் இது. இதில் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அந்த ஜென்ரேட் பண்ண பில் ஸ்டேட்டஸை எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். Part-2ல் வந்து நம்ம எப்படி ஒரு லெவலில் இருந்து ஃபார்வர்ட் பண்ணி என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணி எப்படி ட்ரெஷரிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Part-2 வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இப்போ இந்த Part-1ல் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியேட்டர் ஐடிக்கு வந்துடும். அதில் ஃபினான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. IFHRMS தொடர்பான வீடியோ பதிவுகளுக்கு நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபினான்ஸ்குள்ளே வந்தாச்சு. இப்போது சம்பள பில் அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன அப்படின்னா பேரோல், அதுக்குள்ளே தான் நம்ம போவோம். ஓகேங்களா. இப்போது இது நம்ம பேரோல் எந்த ஒரு சம்பள பில்லையும் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துடணும். ஓகேங்களா. ரிசல்ட்டை வந்து நம்ம பார்த்தா தான் வந்து பில்லை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பேரோல்குள்ளே நம்ம வந்துடலாம். ஓகேங்களா. பேரோல்குள்ளே வந்தப்புறம் இதில் வந்து ப்ராசஸ், ரிசல்ட், ஜென்ரேட் பில் இருக்கு இல்லையா. ப்ராசஸில் எந்த ஆப்ஷனும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அதில் ஒரு ஸ்டெப் இருந்துச்சு. அதனால் பழைய வீடியோ பார்த்துட்டு யாரும் குழப்பிக்க வேண்டாம். ஓகேங்களா. இதனால தான் நம்ம டைட்டிலில் நியூ வீடியோன்னு கொடுத்துருக்கோம். ப்ராசஸில் எந்த ஒர்க்கும் இல்லை சம்பள பில் பொறுத்த வரைக்கும். இப்போ ரிசல்ட்டில் போயிட்டு ஒரு எம்ப்ளாய்க்குமே நீங்கள் வந்து டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஜென்ரேட் கொடுக்கணும். சப்போஸ் ஒரு ₹1 தவறாக இருந்ததுன்னா கூட நீங்கள் டோட்டல் பில்லும் வேஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பில் டைப், பில் குரூப் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்து நேம் வரும். அந்த ரிசல்ட் ஐக்கான் கிளிக் பண்ணி டியூஸ் டிடக்ஷன் பார்ப்போம் இல்லையா. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அல்லது வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனாலும் ஒட்டு மொத்தமாக இப்போ ஒரு 50 பேருக்கும் நான் ஒரு நேமாக கிளிக் பண்ணி பார்க்க முடியாது. ஒட்டு மொத்தமாக வேணும் அப்படின்னா இதில் பாருங்கள், ரிப்போர்ட்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா. இங்கே இருக்கிற ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ்குள்ளே நீங்கள் GTN பே ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்கும். அது ஆக்ஷன் கொடுத்து அதில் என்னென்னலாம் கேட்குதோ அதை ஃபில் பண்ணி கண்டினியூ சப்மிட் கொடுத்து அந்த இது எடுத்துக்கலாம். அது தொடர்பான வீடியோவும் பிளேலிஸ்ட் லிங்க்கில் இருக்குது. ஓகேங்களா. கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரிசல்ட் ஜென்ரேட்டுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்த பிறகு ஜென்ரேட் பில் வந்துடுங்க. ரிசல்ட் வந்து நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே, டியூஸ் டிடக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம ஜென்ரேட் பில் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடலாம். ஓகேங்களா. இப்போ ஜென்ரேட் பில்லில் இருக்கிறோம். ஜென்ரேட் பில்லில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மேலே 3 இருக்குது பார்த்தீங்களா. ரெகுலர் சேலரி, சப்ளிமெண்ட்டு, நான் சேலரி. இப்போ நம்ம ரெகுலர் சேலரி தான் டிஃபால்ட்டாக இருக்குது. அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பில் பீரியட் வந்து நீங்கள் எந்த பீரியடில் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பில் டைப் வந்து ரெகுலர் சேலரி, அது மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் பில் குரூப் செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த பில் குரூப்புக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களோ. இப்போ நான் டெம்பரரி பில்லுக்கு ஜென்ரேட் பண்ணுறேன், அவ்வளோதான். இது பண்ணிட்டோம்னா மீதி எல்லாமே அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பில் எக்ஸம்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு PDF மாதிரி டவுன்லோட் ஆகும் கம்ப்யூட்டரில். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஆடிட் பாயிண்ட். பில்லில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து அது சரி பண்ணாது. அது வந்து நமக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி காட்டும். ஓகேங்களா. மேக்ஸிமம் எந்த தவறும் இல்லை அப்படின்னா அந்த பேஜ் வந்து பிளாங்காக தான் வரும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில பேருக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகலனாலும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ அந்த பில் எக்ஸம்ஷன் ரிப்போர்ட் கொடுத்த பிறகு இந்த பக்கம் பாருங்கள், ஜென்ரேட் பில் இருக்கு இல்லையா. அந்த ஜென்ரேட் பில் கொடுத்துருங்க. ஜென்ரேட் பில் கொடுத்தோடனே ஓகே, அந்த பில் எக்ஸம்ஷன் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். இப்போ ஜென்ரேட் கொடுத்தோடனே உங்களுக்கு பில் ஜென்ரேஷன் ப்ராசஸ் ஆகிட்ருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்போது இதோடைய ரிசல்ட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு இந்த பில் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகவல் வரும். வந்த பிறகு நீங்கள் பில் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இது எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்வர் ஸ்பீடு பொறுத்து அது முன்ன பின்ன இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மேலே டைட்டில்ஸ் இருக்கலாம். இப்போ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பாருங்கள், பில் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு உங்களுக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்படி வந்த உடனேயே நமக்கு பில் நம்பர் வந்துடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபில் ஆகி தானே இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு பில் ஸ்டேட்டஸ், வியூ பில் ஸ்டேட்டஸ் இதை கொடுக்குறோம். ஓகேங்களா. வியூ பில் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த இன்ஃபர்மேஷனுடைய இது சென்டென்ஸஸ்லாம் மாறி இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் பில் வந்து க்யூவில் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், நைட் பேட்சில் இது வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இது தகவல் இருக்கும். இப்போ வந்து IFHRMS இம்ப்ளிமெண்டேஷன் ஆன டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இது சில டைம் ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் ஆகுது. சில டைம் ½ டே 1 டே கூட ஆகுது. முன்ன பின்ன ஆகுது. அப்போது நம்ம வந்து ஜென்ரேட் பில்குள்ளே வந்து எல்லாம் ஃபில் பண்ணி
மறுபடியும் ஜென்ரேட் பில் கொடுக்க தேவையில்ல. வியூ பில் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கனாலே ஓகே. இப்போ பில் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வியூ பில் ஸ்டேட்டஸ் கொடுக்குறப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் வராமல் யுவர் பில் நம்பர் அப்படின்னு போட்டு அந்த பில் நம்பரே உங்களுக்கு வந்துடும். வந்தப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பில்ஸ் போய்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோவில் பண்ணியிருக்கோம். பார்த்து கிளிக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பில் நம்பர் வந்தால் இது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்கிறது அதில் சொல்லிடுறேன். பார்ட் 2 வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சம்பள பில்லை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ரிசல்ட்டு பார்த்துட்டு ஜென்ரேட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படி ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். பார்ட் 2 வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டினியூஷன் பாருங்கள். நன்றி. TNPL தமிழ்.